உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, இப்போ எதுக்கு என் மேல கோவமா இருக்கீங்க? நீங்க கோவமா இருந்தா நல்லாவே இல்ல தெரியுமா? ஆதி, இப்ப என்ன நடந்துருச்சு? எதுக்கு உருன்னு இருக்கீங்க? இனிமே என்ன நடக்கணும்? அவங்க தான் ஏதோ முட்டாள்தனமா வீடு பொறுப்பு அழகு பார்க்கணும்னு ஏதேதோ பேசுறாங்க. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு சாவி கொத்த கையில வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுல சாப்பாட்டுக்கு மெனு வேற ரொம்ப முக்கியம். டிஸ்கஸ்டிங் பாரதி, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. எந்த காலத்துல இருக்காங்க இவங்கெல்லாம்? இது உங்க மேல இருக்கிற அன்பு பாசத்தால பண்ணதான் நினைக்காதீங்க. உங்களை வீட்டுக்குள்ளேயே கட்டி போடுறதுக்காக அவங்க போட்டிருக்கிற பிளான் தான் இது. பாரதி, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. தப்பா இருக்கு பாரதி. ஆதி, நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயமுமே நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு. இந்த உலகத்துல சரி தப்புன்னுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சரின்னு படுற விஷயம் எனக்கு தப்பா இருக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் முகத்துல அடிச்ச மாதிரி வேண்டான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆதி. அவங்க உங்க அம்மா தானே. பாரதி, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆதி, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? பழைய கதை தான். நான் முதல்ல வாசுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனப்போ என்ன அந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களே என் காதலை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என்ன பிடிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல ஒருத்தியா என்னை ஏத்துப்பாங்க. அன்பால ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல ஆதி. என்ன அது உண்மையா இருக்கணும், உங்க காதல் மாதிரி. இல்ல பாரதி, எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க கூட எல்லாம் நான் ரொம்ப வருஷமா இருந்திருக்கேன். இவங்க ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்காது. ஆதி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் ப்ளீஸ். இங்க இருக்கிறவங்கள அன்பால ஜெயிச்சாதான் நானும் தமிழும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். முதல்ல நான் இந்த வீட்டை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு வரேன், ஓகேவா? என்னமோ சொல்றீங்க பாரதி. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இவ்ளோ நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு போறீங்க. மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டா எப்படி? சிரிச்சுக்கிட்டே போங்க. நான் ஒன்றும் மெஷின் இல்லை பாரதி. நான் கோவமா இருக்கேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், வழிவிடுங்க. சரி போங்க. ஆனா ஆபீஸ் போற ஹஸ்பண்டுக்கு வைஃப் பேக்ல எடுத்துட்டு வந்து கொடுத்து கார்ல உட்கார வச்சு பாய் சொல்லி அனுப்புவாங்க. அதனால பேக்கை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை வந்து வழி அனுப்புறேன். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகுது. மிஸ்ஸிங்கா? ஆதி, வாங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போலாம். இன்னொரு முக்கியமான விஷயம். போங்க.
வழி அனுப்பி வைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நாள் தான். உன்னை பேக் பண்ணி மொத்தமா அனுப்பி வைக்கிறேன் பாரதி. பாரதி, பாரதி. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. சாரி பாரதி, வேலைக்காரி சாந்தியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவ அவசரமா கிளம்பி போயிட்டா. அவ ஒன்னும் சமைக்க கூட இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைக்க முடியுமா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இதுல என்ன இருக்கு? நான் கண்டிப்பா சமைப்பேம்மா. உங்களுக்கு என்னம்மா வேணும்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலைக்காரி கிட்ட சொன்னியே, அதையே போய் பண்ணிட. சரிங்கம்மா, நான் பண்ணிடுறேன். அம்மா, நான் சமைச்சிட்டேம்மா. சரி. பாரதி, ஒரு நிமிஷமா. அப்படியே வீட்ல எல்லாரோட துணியையும் வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிடுறியா? சரிங்கம்மா. ஆதிதான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க ஆதி. என் பொண்டாட்டி என்ன பண்றாங்க? அது அவங்க ரொம்ப பிஸி. ஆமா, என் புருஷன் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்ணுவாரு? ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமும் பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்கார். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பொண்டாட்டி ஒழுங்கா வேலை பார்க்க சொன்னான்னு சொல்லுங்க, இல்லாட்டி அடி விழும். பாரதி, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா என்கிட்ட மறைக்காம சொல்லிருங்க. நான் நல்லா இருக்கேன் ஆதி. எனக்கு என்ன, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. டைம் போறதே தெரியல. நீங்க குட் பாய் தானே, அதனால ஒழுங்கா போனை வச்சுட்டு உங்க ஆபீஸ் வேலையை போய் பாருங்க. உங்க பொண்டாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க, ஓகேவா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.